ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சாத்துக்குடி ரசம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பாகவும் குடிக்கலாம், ரசமாகவும் சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு சாத்துக்குடியை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அது இந்த ஜூஸ் புளியறதுல புளிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சின்ன மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு கட்டி பூண்டை அப்படியே தோலோடு போடுறேங்க. நம்ம இது மாதிரி குறப்பாக பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியிட்டுங்க. ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எண்ணெய் பிடிக்கும்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம பூண்டு அரைச்சி வச்சது இதிலே சேர்த்து விட்டுக்கலாங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு அரைச்சது இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். பருப்பு தண்ணியை நான் இருத்து வச்சுருக்கேன். அதிலே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பருப்பு வேக வச்ச தண்ணியை வெறும் தண்ணியை மட்டும் இருத்து வச்சுருக்கேன். அதை இதிலே சேர்த்து விட்டுக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஓரளவுக்கு நல்லா பொங்க வேணாங்க, கொதிக்க வேணாம். ஓரளவுக்கு பொங்கி வர மாதிரி வந்தாவே மொளன்னு வரும் பாருங்களேன். அப்போ வரும்போதே நம்ம ஜூஸை ஊற்றிடணும். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சாவே டேஸ்ட்டு போயிடும். நம்ம 1.5 பழம் புளிஞ்சு இன்றைக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு புளிப்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு பழம் கூட போதும். நான் 1.5 பழம் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி ரசமாக தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் சூப்பாக குடிக்கணும்னா நீங்கள் ஒரு பழம் மட்டும் போதும் முழுசாக சாத்துக்குடி. நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சாத்துக்குடி ரசம் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பாகவும் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.